பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து இருதயங்களுக்கும் அன்பான வணக்கம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைய காலகட்டங்களில் பெரிதும் தேடிக்கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி. ஒவ்வொரு நாடுமே அமைதிக்கான விஷயத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. அமைதி அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த போர் நடந்ததுக்கப்புறம் ஏற்படுத்துகிற ஒரு சமரசம் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். மனிதர்களுக்குள்ளேயும் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குது. உலகளவிலையும் அமைதி இல்லாமல் இருக்குது. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா ஆன்மீகம்தான். ஆன்மீக நோக்கத்தோடு இல்லாத நாடுகளிலையும் ஆன்மீக நோக்கத்தோடு இல்லாத மனிதர்களிடத்திலையும் அமைதி அப்படிங்கிற விஷயம் இருக்காது. கடவுள் நம்மளை படைத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பையும் செயலையும் கொடுத்துருக்கிறாரு. அந்த செயலை நம்ம செய்யாததுனால, அந்த பொறுப்போடு இல்லாததுனால ஏற்படுகிற ஒரு விஷயம்தான் அமைதியின்மை. சரி, இன்றைய இந்த நிகழ்ச்சியில், இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மனிதர்கள் அமைதி இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன, அந்த அமைதி கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு அகோரா ஃபவுண்டேஷன் என்ன மாதிரியான ஒரு தீர்வை கொடுக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷனுடைய ஆரம்பகட்ட நிலையிலிருந்தே நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கறது அமைதி தான், மன அமைதி. இறைவன் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த பணியை செய்யும் பொழுது முதலாவதாக நமக்கு கொடுத்தது அமைதி தான். இன்றைய காலம் அமைதி இல்லாமல் எல்லோருமே ஒரு சலனத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு தீர்வு தேடி நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, ஆன்மீகத்துக்குள்ளே போகிறாங்க, யோகா, தியானம், நிறைய புத்தகங்கள் வாசிப்பது, நிறைய விஷயங்கள் அது கிடைக்கும்னு சொல்லி இன்றைய இளைஞர்களும் சரி, வயதானவர்களும் சரி, குழந்தைகள் உள்பட அமைதியை தேடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது ரிலீஜியஸாக நீங்கள் போனீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் இயேசு கிறிஸ்து அவர்களும், நம்மளுடைய சைவ சமயத்தில் சிவம்னு சொல்லப்படக்கூடிய தெய்வீக சக்தியோடு இருக்கக்கூடிய ஆதிசக்தியும், வேறு மதங்களில் அவங்கவுங்களுடைய குருமார்களும் அவங்களுடைய தெய்வீக சக்தியும் அமைதியை கொடுக்கறதா நம்புகிறாங்க. அதை தாண்டி அமைதி வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடக்கூடிய இடத்துல அகோரா ஃபவுண்டேஷன் ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு பார்த்துட்ருக்கிறவங்க எல்லோருக்குமே அமைதியை கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம். மனிதன் உடல், மனம், ஆன்மா என்ற 3 பிணைப்புகளோடு இணைஞ்சிருக்கிறான். அந்த 3 பிணைப்புகளும் வேறுபட்டு இருக்கிறதுனால, போர்க்குணம் கொண்டு இருக்கிறதுனால, சண்டையிட்டு கொண்டு இருப்பதனால அமைதியின்மையால் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். சரி, இதுக்கு அமைதியை நாங்கள் பெறணும்னா உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அகோரா அறக்கட்டளை இதற்கு ஒரு முக்கியமான ஆன்மீக நிகழ்ச்சி முன்னெடுத்திருக்கிறோம். 2 நாள் ஆன்மீக நிகழ்ச்சி இது. இந்த 2 நாளும் அமைதியை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும், அன்பை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும், பிரச்சனைகளோடு இருப்பவர்களுக்கான ஒரு தெளிவை கொடுப்பதற்காகவும், ஞானத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும், ஆன்மீக தெளிவை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும், இப்பொழுது வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு சுதந்திரத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. சரி, இந்த நிகழ்ச்சியில் நாம் முழுமையாக கலந்துக்கிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக நம்ம ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். 2வதாக, அன்பு இல்லாமல் ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கே கேட்டாலும் அன்பு இருக்காது. பெற்றோர்களிடத்துலையும் சரி, உறவுகளிடத்துலையும் சரி, பிள்ளைகளிடத்துலையும் சரி, யாருக்கிட்டையும் அன்பு கிடைக்காம தவிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு அன்பு, முழுமையான அன்பு கிடைக்கும், ஒரு அரவணைப்பு கிடைக்கும். ஞானம் வேணும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஞானம், தொழில் ரீதியாக, மனோ ரீதியாக, படிப்பு ரீதியாக, வாழ்க்கை நோக்கத்தின் ரீதியாக, எனக்கு வாழ்க்கை நோக்கம் என்னன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, என் லைஃப்பில் அடுத்து என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியல, என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியல,
அப்படிங்கிற ஒரு தெளிவு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு உள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். பயத்தோடு இருப்பீங்க, அந்த வாழ்க்கையை நினச்சி பயத்தோடு இருப்பீங்க, அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மனித வாழ்க்கைனா என்ன, எதற்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை சுற்றி ஏன் அந்த பிரச்சனைகளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், அது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, யாராவது அதுக்கு சொல்யூஷன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இன்னமும் ஆரோக்கியம் சார்ந்து, பொருளாதார முன்னேற்றத்தை சார்ந்து, நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு மைண்ட்ஃபுல்லாக, அதாவது முழுமைத்தன்மையாக எப்படி வேலை செய்கிறது, ஆர்வத்தோடு எப்படி வேலை செய்கிறது, சுறுசுறுப்பாக எப்படி வேலை செய்கிறது, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, அமைதியாக எப்படி வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிற அந்த முழுமையான உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கே பரிசாக கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த அகோரா அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த 2 நாள் ஆன்மீக வகுப்பு. இந்த 2 நாள் ஆன்மீக வகுப்பில் நீங்கள் கலந்துக்கும் போது நிச்சயமாக இப்போ நான் சொன்ன விஷயம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் பரிசாக இதை கொடுக்கிறார். இறைத்தன்மையிலிருந்து, ஒரு குரு தன்மையிலிருந்து நான் இதை உங்களுக்கு முறையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அகோரா அறக்கட்டளை இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் கலந்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் இதை கேட்டுட்ருக்குறாங்க, நிறைய இளைஞர்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும், எனக்கு மன அமைதி வேணும், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஆன்மீக தெளிவு வேணும், ஒரு முடிவெடுக்க முடியல, லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது, நெகட்டிவிட்டியாக இருக்குது, அதெல்லாம் நான் பாசிட்டிவாக இருக்கணும், எனக்கு ஒரு தைரியம் வேணும், எனக்கு மனோபலம் வேணும், என் வாழ்க்கை ஒரு சிக்கலாக இருக்குது, அதுக்கு தீர்வு வேணும், ஒரு முடிவெடுக்க தெரியல, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறீங்க இளைஞர்கள். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நான் தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறீர்கள். இந்த எல்லாவற்றுக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சி முற்றிலுமாக மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க, நிகழ்ச்சி அனௌன்ஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு. கேட்குறவங்க எல்லாருமே உடனடியாக நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க, முன்பதிவு செய்து கலந்துக்குங்க, தாமதிக்காதீங்க, நிகழ்ச்சி நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போதே கலந்துக்குங்க. சரி, இந்த அகோரா ஃபவுண்டேஷன் கொடுக்குற இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் எங்களுக்கு இந்த சொன்ன விஷயங்கள்லாம் கிடைச்சிருமா? கட்டாயம் கிடைக்கும். திறந்த நிலையில் இருக்க வேண்டும், நம்ப வேண்டும், முழுமையான ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆர்வமும். இறைவனிடத்திலே நாம் செல்கிறோம், இறைவன் ஏற்படுத்திய ஒரு வகுப்புக்காக நாம் செல்கிறோம், ஒரு குரு நமக்கு இதை கொடுக்கிறார் என்ற நினைப்போடு, ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் கட்டாயம் கலந்து கொண்டால் முழுமையாக உங்களுக்கு சேரும். கேள்விகளற்று தேவையில்லாத அனாவசிய கேள்விகளோடு ஒரு சோதிப்பதற்காக ஏதோ என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கட்டாயத்துக்காக கலந்துக்காதீங்க. முழுமையாக என் வாழ்க்கையே வெறுமையாகி விட்டது, இதுக்கு மேலே என் வாழவே முடியல அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, உங்களோட வீடியோ பதிவு பார்த்தாங்கன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்கள் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஆயிடுச்சு, வாழணும் போல தோணுது, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும் போல தோணுது அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்கள் வாழணும். எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சுக்காமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இறந்து போகிறாங்க, வாழ்க்கையை விட்டு விலகி போகிறாங்க. தனக்குள்ளே இருக்கிற திறமையை தெரிஞ்சுக்கிட்டாவே வாழ்கிறதுக்கான அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இது சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் இது அங்கே இருக்கிற மதங்கள், புத்திசம், ஜென் மதம், சிந்து மதம், கன்ஃபியூசிசம், இது போன்ற மதங்கள், அங்கே இருக்கிற மதங்கள்லாம் இது எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் பல நாடுகளில் இது முறைப்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம நாடுகளில் ஆன்மீகம் தெளிவாக ஒரு கட்டமைக்கப்படாதனால, இளைஞர்களுக்கு சொல்லாதனால, நம் சித்தர்கள் மரபுகளில் இது இருக்குது. பகவான் கிருஷ்ணரே இதை சொல்லியிருக்கிறாரு, நம்ம 18 சித்தர்களுமே இதை உணர்த்தியிருக்கிறாங்க. நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு திறன் இருக்கிறது, அந்த திறனுக்காக நாம் உழைக்க வேண்டும், அந்த செய்யும்போது மனநிறைவும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு சொல்லி நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம் தமிழ் மண்ணில் வாழ்ந்த சித்த புருஷர்கள் இதை நமக்கு உணர்த்தி இன்றைய இளைஞர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ முழு வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக நீங்கள் கலந்துக்கணும், கட்டாயம் கலந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம் சகோதரர்கள், சொந்தங்கள், இன்றிலிருந்து அகோரா ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க.
இது ரொம்ப மெனக்கடல் செய்து பல வருடங்கள் தியானத்தில் இருந்து இறைவனிடத்தில் கேட்டு இந்த பணியை நம்ம செய்கிறோம். சும்மா போகிற போக்கில் செய்யலை. இதற்கு பல வருஷம் மெனக்கடல் தவத்திலையும் தியானத்திலும் இருந்து தான் இந்த முயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்றைய வேடிக்கையாக செய்து கொண்டிருக்கிற ஆன்மீக குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்துட்டாங்க. சுய தேவைக்காக, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, ஏதோ ஒரு வகையில் மக்களை வேறு விதமாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. உங்களை ஏமாற்றணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் ஒரு முறையான ஒரு பயன் இருக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் அது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு உபயோகமாக இருக்கணும். உபயோகம் இல்லாத விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அந்த நிகழ்ச்சியில் 2 நாள் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டால் ஒரு மாற்றம் ஏற்படணும். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், ஒரு ஞானம் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஏற்படுத்தியிருக்குமே தவிர உங்களை சும்மா வெறுமனே கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் தேவையில்லாத நேரங்களை விரயம் செய்ய எங்களுக்கு விருப்பம் அல்ல. தேவையில்லாத நேரம் விரயத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாதீர்கள். அது எங்கள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட சரி. உங்களுக்கு அர்த்தமாக இருந்தால், பயனுள்ளதாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அதுக்காக தான் இதை உண்டு பண்ணியிருக்கோம். இந்த 2 நாள் வகுப்பில் உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை, புதிய வாழ்க்கையை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை நாங்கள் மீட்டெடுத்து பரிசாக கொடுப்போம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் இந்த அகோர அறக்கட்டளை இலக்காக வைத்து இளைஞர்களுக்கும், சகோதரர்களுக்கும், பெரியவர்களுக்கும், அனைவர்களுக்கும் கொடுக்குறோம். வயசு நீங்கள் ஒரு 17-18 வயசுலேருந்தே கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள்லாம் கலந்துக்கலாம். வயதானவர்களும் கலந்துக்கிட்டு இன்றைய வாழ்க்கை முறைக்கு அது சாத்தியக்கூறுகளான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். பெண்களும் சரி கலந்துக்கலாம், தைரியமாக கலந்துக்குங்க. உறவுகள் யாராக இருந்தால் பெரியவங்க கூட்டிகிட்டு வந்து கலந்துக்குங்க. சகோதரர்கள், கணவர் யாராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கூட கலந்துக்குங்க. பெண்களும் கலந்துக்கலாம். தைரியமாக பெண்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அது சரியான ஆன்மீக புரிதலோடு கலந்துக்குங்க. நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. ஆன்மீகவாதிகள்னாப்பி இன்றைய இளைஞர்கள் பெரியோர்கள் நம்புறதில்லை. அவங்கள சோதிச்சு பாருங்கள். அவங்களுடைய ஞானம் இருக்குதான்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட அந்த பக்குவத்தன்மை இருக்குதா, முழுமையான அந்த தெளிவு இருக்குதான்னு பார்த்து அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்காம இருக்க வேண்டாம். பெண்கள் தைரியமாக இருங்க. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க. நிறைய பெண்கள் ஃபோன் பண்ணுறாங்க. துவண்டு போகாதீங்க. வாழ்க்கை உங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை இழக்கிற சூழ்நிலையில் வரும்பொழுது தான் என்னுடைய குருநாதர் என்னை பிடித்து மேலே கொண்டு வந்தார். உங்களுக்கும் ஒரு குரு இருப்பார். அது உங்கள் கண்ணு முன்னாடி இருப்பார், பக்கத்தில் இருப்பார், அது எங்கே வேணாலும் இருப்பார். நீங்கள் அது உணர்கிற தன்மையில் இருந்தால் அதை நீங்கள் உணரலாம். ஸோ குரு உங்களோட தான் இருக்கிறாரு, இறைவன் உங்களோட தான் இருக்கிறாரு, உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் உங்களோட தான் இருக்காங்க. இறந்தவங்க நன்மைகள் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் பிரார்த்தனை செய்து மன உருக்கத்தோடு இருங்க. கட்டாயம் அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. சரி, இவ்வளோ நேரம் உங்களோட பேசியதிலும் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிதே உங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ உடல், மனம் மற்றும் ஆன்மா இது 3ம் முறையில்லாமல், பக்குவப்படாமல் அதற்கு ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொள்வதால் ஏற்படுகிற விளைவு தான் அமைதியின்மை. அமைதி இல்லாமல் இருப்பதற்கான காரணம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அமைதி வேணும்னா இது 3 ஒன்று செயல்படணும். அதற்கு ஒரு முக்கியமான ஞானம் உங்களுக்கு தேவை. அது நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் மட்டுமே அது வெளிப்படைய முடியும். அதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்யுங்கள். ஆனாலும் இந்த போன்ற ஆன்மீக வகுப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஞானம் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னங்கிறது புரிய வரும். ஸோ அந்த தெளிவு ஒரு குரு தான் கொடுப்பார். நீங்கள் வேறு எங்கேயாவது கிடைச்சாலும் உங்களுக்கு கிடைச்சா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மக்கிட்ட தான் வரணும்னு இல்லை, நம்ம நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் எனக்கு கிடைக்கும்ங்கிற உள்நம்பிக்கை, உங்கள் ஆத்ம நம்பிக்கை இருந்தால், உங்களுடைய குரு அனுமதித்தால், உங்கள் இறைவனை அனுமதித்தால் கட்டாயம் கலந்துக்குங்க. அனுமதிக்கலைன்னா உங்களுடைய விருப்பம். யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லலை. உங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. நம்பிக்கை இருக்கணும், இவர்கிட்ட போனால் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முறைப்படி ஒழுக்கமாக டிசிப்ளினாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இதை செய்யணும்னு நினைக்கல. இது கடவுளை எங்களை நியமிச்சிருக்கிறதுனால இந்த தியான நிலையில் இருந்து இது உணர்ந்து செய்கிறோம். மகாதர் பாபாஜியும், இயேசு கிறிஸ்துவும், பாம்பாட்டி சிதர் அவர்களும், எண்ணற்ற திருமூலர், போகர் போன்ற மகான்களை சந்தித்து ஆதிசக்தி அன்னையினுடைய அனுமதி பெற்று பரமாத்மாவின் அருளோடு இதை நாங்கள் செய்கிறோம். இது எந்தவித ஒரு விஷயங்களும் எங்களுக்கு மொழியும் மறைவும் இதெல்லாம் கிடையாது. வெளிப்படையாகவே சொல்கிறோம். அமைதியை, அன்பை, அளவற்ற அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அகோரா ஃபவுண்டேஷன் அது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். தெளிவை, ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். நிகழ்ச்சியில் பதிவு செய்து வருகிற மாதம் எந்தெந்த மாவட்டத்தில் நடத்தப்படுகிறதோ அந்தந்த மாவட்டங்களில் இருப்பவர்கள், அதை சுற்றி இருப்பவர்கள் முன்பதிவு செய்து கலந்துக்குங்க. முன்பதிவு சீக்கிரமாகவே செஞ்சுக்குங்க. லிமிட்டெடு சீட்டு தான் பண்ணுறோம். ஸோ கடைசி நேரத்தில் கால் பண்ணாதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் பதிவு செய்யணும். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே பதிவு செஞ்சுருங்க. அப்போ தான் நம்ம நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் செய்ய முடியும். நிறைய பேர் தாமதமாக பண்ணுறீங்க, அது பண்ண முடியாது.
இப்போ சொல்லியிருக்குன்னா உடனே அதுக்கான முயற்சிகள் எடுத்து நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ முன்பதிவு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது. முன்பதிவு செய்து கலந்துக்குங்க. நம்மளுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். அந்த நம்ம போஸ்டரில் போடுவோம். இந்த நிகழ்ச்சிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுவோம். மேலே நம்மளுடைய பேனர்லேயும் வச்சுருப்போம். நம்மளுடைய நம்பர் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். நிச்சயமாக நிகழ்ச்சியில் எல்லோரும் சந்திப்போம். உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். நன்றி. நல்லது.